எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, என் லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எனக்காக ஒரு மின்னல் மாதிரி ட்ரா பண்ணி போடுங்க ப்ரோன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்காகவும் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்க மற்ற எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. இப்போ நாங்கள் ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஸ்கெட்ச் எப்படி போகணும்னு கேட்டால், லைட்டாக ஆகிக்கணும், டார்க்காக இருக்கக்கூடாது. லைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பொதுவாகவே எரேஸ் பண்ணி கொடுறதுக்கு லேஸ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டாக என்னென்ன கலர் யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒயிட் கலரும் பிளாக் கலரும் மட்டும்தான் நான் இந்த பெயிண்டில் மிச்சமே யூஸ் பண்ண போகிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் லைட்லேயும் தான் டார்க்கு போகணும் வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும். ரீசன் என்னன்னு கேட்டால், நீங்கள் டார்க்காக ஃபஸ்ட்டுக்கு பெயிண்ட் பண்ணினேன்னா அதை எங்களுக்கு லைட்டாக மாற்றிக்கொள்ள கஷ்டமாகிக்கும். லைட் கலர்லேருந்து பெயிண்ட் பண்ணினா அவங்களுக்கு டார்க் கலராக மாற்றிக்கொள்ள இயலும். இப்போ ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங் எல்லாம் நாங்கள் டார்க் கலர்லேயும் தான் லைட் கலருக்கு போகிற மாதிரி இருக்கும். அது சிஸ்டம் அப்படி தான். நீங்கள் வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லைட்டில் இருந்து தான் டார்க்கு போகணும். அதுக்கப்புறம் ஒரு மோப் ப்ரஷ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த மோப் ப்ரஷ் எதுக்குன்னு கேட்டால், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணின பெயிண்ட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முந்தி ப்ரஷ்ஷால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், நீங்கள் பிளெண்ட் பண்ணினா தான் ஒரு ஃபோகியான ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். इस दर्द में जिंदगी खुशहाल है, ये दूरियां फिलहाल है। ओ खैरियत पूछो कभी तो कैफियत पूछो, तुम्हारे बिन दीवाने का क्या हाल है। இது வந்து தண்டருக்கு மட்டும் கேம்லின் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் எடுத்தீங்க.
அவ்வளோதான், பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு. இந்த பெயிண்டிங் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பெயிண்டிங் எப்படி இருக்குது என்ன நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என் இன்னொரு வீடியோவில் அந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணி இன்னொரு புதிய வீடியோ ஒன்று போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு பிறகு கடைசியாக अस्सलाम वालेकुम। तुम्हारे बिन दीवाने का क्या हाल है।